இப்போ சிட்டிசன்ல 2 சிட்டிசன்ஷிப் இருக்குப்பா. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், டுவல் சிட்டிசன்ஷிப் 2 இருக்கு. சிங்கிள் சிட்டிசன்ஷிப்ன்றது நம்ம ஃபாலோ பண்றது. ஸோ ஒரே நேஷ்னாலிட்டினா நம்ம இந்தியா அப்படின்னா ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் மட்டும்தான். அதே எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா சென்டர் ஸ்டேட்டுன்னு தனித்தனியாக சிட்டிசன்ஷிப் வாங்கிப்பாங்க. அவங்க வந்து டுவல் சிட்டிசன்ஷிப், யூஎஸ் அண்ட் சுவிட்சர்லாண்டில் வந்து டுவல் சிட்டிசன் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம ஃபாலோ பண்ணுறது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் சிட்டிசனாக இருக்கனால உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும்? பேசிக்காக யோசிங்க. நமக்குன்னு ரைட்ஸ் இருக்குது, நமக்குன்னு ஓட்டிங் ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ் இருக்குது, ஓட் பண்ணலாம், நமக்குன்னு ஒரு சில சலுகைகள், ஸ்கீம்ஸ் அதெல்லாம் நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் இருக்காது. ப்ளஸ் ஒரு சில கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் லீடர்ஷிப்ஸ், பிரசிடென்ட், வைஸ் இந்த மாதிரி ஒரு சில போஸ்டிங்லலாம் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சில சலுகைகள் நம்ம அனுபவிக்க முடியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, எலெக்ஷன்ல கண்டக்ட் பண்ணலாம், எலெக்ஷன்ல ஓட் பண்ணலாம், அப்புறம் என்ன பண்ணலாம், கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இந்த மாதிரி போஸ்டிங்ல இருக்கலாம். நமக்குன்னு ஒரு சில கொடுக்குற ஸ்கீம்ஸ், சலுகைகளை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிட்டிசனா இருக்கிறனால இதெல்லாம் தான் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா?